வளர்க்கீங்க? ஆடுகளா கிடாக்களா? அப்புறம் கிடாயா வளர்க்கோம். எத்தனை வருஷமா இந்த தொழில் பாக்கீங்க? இப்போ இது ஒரு 7-8 வருஷமா பார்க்கோம். ஆமா, முதல்ல ஒரு 10 குட்டி வாங்கி வளர்த்து பார்த்தோம். இப்போ 100 குட்டி வரைக்கும் வளர்க்கோம். எடைக்கு 450 ரூபான்னு கொடுக்கும். எல்லாமே கிடா குட்டி தான்? ஆமா, ஃபுல்லா கிடா குட்டி தான். காலையில சீனையரை போட்டு போடுவோம். மத்தியானம் அகத்திக்கீரை. ஆமா, அகத்திக்கீரை போடுறது. பிறகு நைட்டுக்கு அரிசி பருத்தி விதை சேர்த்து கலந்து விடுவோம். எல்லாம் கலந்துனா? ஆமா, அது போட்டா தண்ணி வைக்க கூடாது. அப்படியா? ஆமா, ராத்திரி மட்டும் தண்ணி கொடுக்க கூடாது. நைட்டு தண்ணி வைக்க கூடாது. எத்தனை மணிக்கு போடுவீங்க அப்போ? நைட்டு 9 மணிக்கு போடுவோம். காலையில 7 மணிக்கு போடுவோம். சீனியரை போட்டுனா? ஆமா, சீனியர் போட்டு போடுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தீவனம் கொடுப்பீங்க? ஒரு நாளைக்கு 4 நேரம் கொடுப்பீங்க? 4 நேரம் போடுவோம். காலையில ஒரு 10 மணிக்கு ஒரு இறை. என்ன அகத்திக்குள்ளையா? அவத்திக்குலை. ஒரு 2 மணிக்கு அவத்திக்குலை நாத்தும் சேர்த்து போடுவோம். அப்புறம் நைட்டும் அவத்திக்குலை போட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி பருத்தி வரை சேர்த்து 9 மணிக்கு போடுவோம். போட்டா தண்ணி வைக்கிறது கிடையாது ராத்திரி. ஆமா, தண்ணி குடிக்க கூடாது. மறுநாள் காலையில தான் வைக்கிறது. கிடா குட்டிலாம் எப்படி இருக்க மாட்டோம்? பாசமா இருக்கா? எப்படி என்ன? நம்மள கண்டா பாசமா இருக்கும், ஓடி வரும். ஆமா, விளையாடும். இந்த கூட நிக்கல பாருங்க. ஆமா, இடிச்சுக்கிட்டே இருக்குன்னு. இதுல என்ன வகை ஆடுகள் இது? குடியாடுகள். குடியாடு. ஆமா, கொடியாடுகள் எப்படி நல்லா வளருதுங்களா? கொடுத்த தீவனத்துக்கு வளருதுங்களா? வளரும். நெட்டு குட்டியா வாங்கணும், நல்லா வளரும். குட்டி எப்படி வாங்குவீங்க? வாங்கமுச்சுல வாங்கும் போது நல்லா நெட்டு குட்டியை பார்த்து வாங்குறோம். காலு நல்லா திடமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குவோம். எத்தனை மாசம் குட்டியா வாங்குவீங்க? வாங்குறது ஒரு 3 மாத குட்டி வாங்குவோம். 3 மாசத்துக்கு மேல? ஆமா, 3 மாதத்துக்கு வளர்ப்போம். 6 மாசம். ஆமா, 90 நாள் குட்டியை வரைக்கும் வளர்த்து. இதெல்லாம் எத்தனை மாசத்துக்கு வாங்குனீங்க? எப்போ எவ்வளவு நாள் வளர்த்துட்டு இருக்கீங்க? இது இந்த குட்டி 2 மாசம் ஆகுது. 2 மாசம் தான் ஆகுதுண்ணா? ஆமா, நல்ல கொம்புகள்லாம் ஓரளவுக்கு வந்துருக்கலாண்ணா? ஆமா ஆமா. எல்லா குட்டியும் எப்படி 1 வருஷம் ஆயிட்டா இல்லையா? பல்லு போட்டுட்டா இல்லையா? இல்ல, பல் போடல. எல்லாம் பல்லு போடாத குட்டியே தான். இளமரியா? ஆமா, இளமரி தான். இளமரினா எப்படி இருக்கும்? டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். கறி நல்லா டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும். ஆமா, நாங்க தீபாவளிக்கெல்லாம் வெட்டி போட்டிருக்கோம் கறி. ஆமா, எப்படி நல்லா இருந்துன்னு சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு. அதுல நாட்டுக்குட்டி நல்லா இருக்கும்ண்ணா? ஆமா, உடனே 2 நாள் கழிச்சு தடுப்பூசி போட்டுருவோம். காய்ச்சல் சளி எதுவுமே அந்த தடுப்பூசி போட்டா வராது. நீங்களே போட்டுருவீங்களோ? ஆமா, நாங்களே போட்டுருவோம். ஆடுகளுக்கு என்ன நோய்கள்லாம் வருது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி? காய்ச்சல் அடிக்கும், பிறகு சளி இருக்கும், கல்ச்சல் இருக்கும். அதுக்கு எல்லாமே டானிக் வாங்கி வச்சிருக்கோம். எல்லாமே நாங்களே கொடுத்துக்கிடுவோம். வாய்ப்புண்ணு வரும், அதுக்கு மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் குழப்பி போட்டா சரியாயிரும். கேட்டுக்கிட்டே. ஆமா. எத்தனை வருஷமா வளர்க்கீங்க? நாங்க இப்போ ஒரு 7-8 வருஷமா வளர்க்கோம். எப்படி சக்சஸா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது எல்லாரும் வாங்கி வளர்த்தா நல்லதுதான். பார்க்கலாம், பெண்கள் நல்ல தொழில், நல்ல லாபம் சம்பாதிக்கலாமா? லாபம் இருக்கும். இந்த ஏரியால நிறைய பேர் வளர்க்காங்களே. காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓசனூத்து பகுதியில அந்த போறாங்களே, காட்டுக்குள்ள ஆட மேய்ச்சிட்டு பாட்டுல போறாங்க. வளர்ப்பாங்க. நாங்க வீட்டுல தான் போட்டு வளர்க்கோம். வெளி மேய்ச்சல் கிடையாது உங்க? இல்ல இல்ல. காய் அடிச்ச குட்டி இருக்கு, காய் அடிக்காதது இருக்கு. அடிக்காதும் கிடக்கு. காய் அடிக்காதது ஆட்டுக்கு எதுவும் வாங்கிடலாமா? வாங்கிடுவாங்க, வந்தா வாங்குவாங்க. வந்தா வாங்கிடலாம். ஆட்டுக்குன்னு சொன்னா அந்த சைஸ்ல வாங்கிடலாம். கிடக்கு 2 குட்டியுமே இருக்கு. எல்லாம் கிலோ 450 ரூபா. 450 உயிர் இடையிலே போட்டு கொடுத்துருக்கீங்க. எல்லாமே இந்த குட்டி தானே? ஃபுல்லா கொடியாடு மட்டும் தானே? கொடியாடு தான் எல்லாமே. செம்மறி எல்லாம் கிடையாது? செம்மறி எல்லாம் கிடையாது. செம்மறி வாங்கினா செத்த மேய போனோம். நாங்க மேய்ச்சலுக்கு போக மாட்டோம். அதனால வீட்டுல வச்சேவும் இந்த குட்டியை பாத்துக்கிறோம். வீட்டுல இருந்து அதுக்கு தக்கன தீவனத்துக்கு தக்கன வளருதுங்களா? நல்லா வளரும். மேய்ச்சலுக்கு போறதை விட வீட்டுல கிடக்கிறதா நல்லா வளரும். இதெல்லாம் வளர்த்தனா நல்ல பெண்களுக்கு நம்ம கைத்துட்டு இருக்கும். ஆம்பளையில எதிர்பார்க்க வேண்டாம். என்ன, இது நம்பிக்கையா வளர்க்கலாம். குடும்பத்தையோட வருமானத்தை கூட்டலாம். அதனால எல்லாருமே பெண்கள் இதை நம்பிக்கை எடுத்து இந்த தொழிலை நீங்க பாருங்க. இது கை விட்டுறாதீங்க. முதல்ல நீங்க ரொம்ப செய்யாட்டாலும் சிறுத்து செஞ்சு அதுக்கு பிறகு பெருகிக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கலாம். ஆமா, கூட்டிக்கலாம். நீங்க இது வழக்கமே எப்படி அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நம்ம கைத்தொழில் தான். முதல்ல 5 குட்டி தான் பார்த்து வளர்த்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பெருகிட்டு இப்ப 100 குட்டி வரைக்கும் எங்க வீட்டுல கிடக்கு. எல்லாம் வாரவங்கெல்லாம் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு இடைக்கு வாங்கிட்டு போறாங்க. 450 ரூபா லேட். உயிர் இடையில? ஆமா, உயிர் இடம். கல்யாண வீட்டுக்கு வாங்கிட்டு போறாங்களா? ஆமா, வாங்கிட்டு போறாங்க. வேற நேத்து யாருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வாங்கிட்டு போனாங்களா? 40 குட்டி வாங்கிட்டு போனாங்க. ஆமா, வாங்கிட்டு போனாங்க. திருநெல்வேலி பக்கம் உளங்குடிக்கு ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சதுக்கு ஒரு 9 குட்டி வாங்கியிருக்காங்க. இல்ல, வண்டியில ஓடுறவங்க மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு 4 குட்டி வேணும்னு இடம் ஓட்டு வாங்கிட்டு போனாங்க. இருக்குங்குடி மாரியம்மன் கோயிலுக்கா? இருக்குங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு.
எப்படி நல்லா இருந்துன்னு சொன்னாங்களா? நல்லா இருக்குன்னு சொல்லி திருப்பி வந்து ஆள் அனுப்பி வச்சாங்க. திருப்பி வரணும், அதுதான் சக்சஸான தொழில். ஆமா. அதனால எல்லாம் இந்த குட்டி இப்படிலாம் இற போட்டு வளர்த்தா நல்லா உண்டாகும். இந்த ஆடுகள் நல்ல ரிசல்ட் கிடைக்கணும். நல்லா கிடைக்கும். எல்லாமே இந்த கொடியாடு வேலையாடு தானே? கொடியாடு. கோயிலுக்கு நான் என்ன கலரை விரும்புதாங்க? எந்த கலர் ஓரளவுக்கு? ஒருத்தங்க கருப்பு வெள்ளை கேட்பாங்க, ஒருத்தங்க இந்த செம்பராடு கணக்கா கேட்பாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு கலர் கேட்பாங்க. அதனால நாங்க கலர் கலரா வாங்கி எடுத்து போட்டு வச்சிருக்கோம். எல்லா கலருமே கிடக்கும். எல்லா கலரும் கிடக்கு. ஆட்டுக்கு வேணாலும் வாங்கிடலாம். வாங்கிக்கலாம். கருப்புசாமி கோயிலுக்கு கருப்பு குட்டி கேட்பாங்க, அதனால கருப்பு குட்டி போட்டு வச்சிருக்கோம். எல்லாம் காய் அடிச்சதும் கிடக்கு, காய் அடிக்காதும் கிடக்கு. 2 குட்டியுமே கிடக்கு. எது வேணாலும் வாங்கிக்கிடலாம். இல்ல உங்க தூத்துக்குடி பக்கத்துல காய் அடிக்காது கொஞ்சம் கோயில் கொடுக்காங்க. எங்க திருநெல்வேலி பக்கத்து திருநெல்வேலி தென்காசி எல்லாம் காய் அடிக்காதது தான் கொடுப்பாங்க. காய் அடிச்சது கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து காய அடிச்சதுதான் கேட்காங்க சில பேர் இங்க தூத்துக்குடி மாவட்டத்துல. அதனால நாங்க 2 குட்டியும் சேர்த்து போட்டு வச்சிருக்கோம். எது வேணாலும் எது வேணுமோ அது வாங்கிக்கிடலாம். இல்ல தூத்துக்குடி தவிர மற்ற மாவட்டங்கள்ல கொஞ்சம் காய் அடிக்காதது தான் கேக்குறாங்க. ஆமா, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி காய் அடிச்சது கோயிலுக்கு எவ்வளவு இது பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு இருக்கும் சார்? வெயிட் எல்லாம் எவ்வளவு இருக்கும்? எப்படி என்ன அது? இது வந்து அப்ராக்சிமேட்டா உயிரிடலாம் இது 20 கிலோ 25 கிலோ உயிரிடல் வந்துடும். கறியில என்ன அப்போ? கறி 15 கிலோ வரும். 15 கிலோ வந்துடும். 60% அப்போ கறி இருக்கும் போதுல சொல்லுங்க. எப்படி வீட்டுல போட்டு வளர்க்குற குட்டி வந்து கறி கூட இருக்கும். மேசலுக்கு போனா கறி இருக்காது அவ்வளவா. கறி குறையும். 30 கிலோவில் இப்ப குட்டி வாங்கினா 20 கிலோ கறி இருக்கும். 30 கிலோ உயிரிடல் வாங்கினா 20 கிலோ கறி இருக்கும். ஏன்னா மேய்ச்சல் உள்ள 30 கிலோனா 15 கிலோ 16 கிலோ சொல்லுதாங்க. இருக்காது. இது வீட்டுல போட்டு வளர்க்கறதுனால சாப்பாடு நல்லா போடுதோம்ல, அதனால நல்லா இடம் இருக்கும். இதுக்கு தண்ணி இன்னி வைக்கிறதுக்கு அரிசி மக்காச்சோளம் எல்லாம் போட்டு அரைச்சி காய்ச்சி கலத்து வைக்கணும். அப்ப நல்லா குடிக்கும். தண்ணிலாம் எத்தனை நேரம் ஒரு நாளைக்கு வைப்பீங்க? தண்ணி 2 டைம் வைப்போம். காலையில் ஒரு நேரம், காலையில ஒரு 10 மணிக்கு ஒரு நேரம் வைப்போம். அப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு ஒரு நேரம். இந்த ஆடுகள் நல்லா வளருதுன்னா வளர்ச்சி நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நீங்க இந்த ஒரு வகை தான் வளர்த்து பார்த்திருக்கீங்களா? வேற வகைகள்லாம் வளர்த்திருக்கீங்களா முன்னாடி? இதே தான் முதல்ல இருந்தே வாங்கி வளர்த்துட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்தே இது சக்சஸ் தான். இதே எங்களுக்கு பிடிச்சு அதனால இதே எல்லாருமே வளர்க்கலாம். இந்த நல்லா கொடியாடுனா? ஆமா, நல்லா தொழில் தான். கொடியாடு வந்து சக்சஸ் தான். அப்போ ஆமா, பண்ணை வளர்ப்புக்கும் வளர்க்கலாம். ஏன்னா சிலர் செம்மறி தான் பண்ணை வளர்ப்புக்கு நல்லா இருக்கு, இது வெள்ளாடு நல்லா இருக்கான்னு சொல்றாங்க. செம்மறி வந்து பத்திட்டு போனோம். அதனால நாங்க வீட்டுல இருக்கிறதுனால எங்களுக்கு அது பத்திட்டு போக டயம் இருக்காது. இதுனா நல்லா வீட்டுல போட்டு நல்லா வளர்த்து பழக்கம் ஆயிடுச்சுல, அதனால இதே நாங்க வளர்க்கோம். ஒரு மாசத்துக்கு உயிர் இடையில நல்லா வளர்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எவ்வளவு கூட வாய்ப்பு இருக்கும்? மாட்டுக்கு 5 கிலோ கூடும். ஒரு மாசத்துக்கு உயிர் இடையில 5 கிலோ? 5 கிலோ கூடும். அப்போ ஒரு 3 மாசம் வளர்ப்பீங்க? 3 மாசமா 4 மாசம் வளர்ப்பீங்க? 3 மாசம் வளர்ப்போம். அதுக்குள்ளேயே குட்டி அப்புறம் போயிரும். அப்படியா? ஆமா. இந்த குட்டிக்கு டிமாண்ட் இருக்கு என்ன? ஆமா. எப்பவுமே எங்க வீட்டுல 50 குட்டி கிடந்துகிட்டே தான் இருக்கும். யாருக்கான தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணலாம். பண்ணலாம். வந்து வாங்கிட்டு போனா வாரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கலாம். எல்லாமே இந்த பருவத்துல கிடக்குன. சின்ன குட்டி வேணாலும் சின்னது இருக்கு, பெரிய குட்டி வேணாலும் பெருசு கிடக்கு. தேவையுள்ளது வந்தா வாங்கிட்டு போகலாம். வாங்கிடலாம். இப்ப எத்தனை குட்டி ஸ்டாக்கு கிடக்கு உங்ககிட்ட? இப்ப 50 குட்டி இருக்கு. நேற்று ஒரு 40 குட்டி போயிருச்சு. அதனால இப்ப ஒரு 50 குட்டி கிடக்கு. வாங்குறதெல்லாம் எங்க வாங்க? சந்தையில வாங்குவீங்களா இல்ல வர்ற வளர்க்குறவங்ககிட்டயா? வளர்க்குறவங்ககிட்டயும் வாங்குவோம். அங்கங்க சம்சாரிகிட்ட போய் வாங்கிட்டு வருவோம். சந்தைக்கும் கொஞ்சம் குட்டி இங்க தட்டுப்பாடா இருந்தா சந்தைக்கும் போவோம். வாங்கிட்டு வந்த உடனே 2 நாள் கழிச்சு தடுப்பூசி போட்டு விட்டுருவோம். காய்ச்சல் வராது. தடுப்பூசி போட்டு. என்ன தடுப்பூசி எதுவும் தெரியுங்களா? பிபிஆர் கண்டிப்பா போடணும். ஆமா, போடணும். போட்டோம்னா நம்ம குட்டிக்கு பயம் எதுவும் இல்லை. பிபிஆர்? ஆமா, காய்ச்சல் வராது, சளி பிடிக்காது, கழிச்சல் இருக்காது. அது 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒருக்க அந்த ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப வருஷத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு நேரம் கூட போடலாம். போடலாம். பிபிஆர் கண்டிப்பா போடணும். 2 மாதத்துல வித்துரும்ல, அதனால நாங்க வந்த உடனே போடுவோம். ஒவ்வொரு பேட்சா போடுவீங்க? ஆமா, போடுவோம். எப்படி 3 மாசம் இல்ல 4 மாசம் தானே? அதுக்கு இடையில போயிரும். இந்த குட்டிங்களா இப்போ கிறிஸ்துமஸ் கூப்பிங்களோ? கிறிஸ்துமஸ் தை மாசம் அந்த ரேஞ்சில இப்படி பண்ண முறைக்கு என்ன ரகம் இந்த ரகம் தான் நல்லா இருக்குங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? எங்களுக்கு பிடிச்சது இந்த ரகம் தான் நல்லா இருக்கு. ஆமா, அதனால நாங்க பிடிச்சது இதேவும். இது நாட்டுக்குட்டி, கொடிக்குட்டி. நாட்டுக்குட்டி. ஆமா, நாட்டுக்குட்டி. இது வாங்கினாலே நல்லா சக்சஸா இருக்கு. நல்லா இருக்கும், நல்லா வளரும், நல்லா உண்டாகும். நம்ம போடுற இறக்கி கண்டிப்பா லாபம் இருக்கும். ஆமா, லாபம் கிடைக்கும்.
அதனால நமக்கு எங்களுக்கு பிடிச்சது இந்த குட்டி தான். முதல்ல 5 குட்டி வாங்கி வளர்த்ததுல இதான் பிடிச்சிருந்தது. அதுல இருந்து அப்படியே கூட்டிட்டீங்கன்னா கூட்டிட்டோம் நாங்க. எத்தனை வருஷமா பண்றீங்க இது? இப்போ ஒரு 7 வருஷமா பண்ணுவோம். 7 வருஷமா பண்றீங்க? ஆமா. 7 வருஷமா நல்லா தான் இருக்கா? ஓரளவு பரவாயில்லையா? அதெல்லாம் நல்லா இருக்கு. இல்ல போன வருஷம்லாம் சிலர் நோய் அப்படி இப்படி நாங்க ரொம்ப மழையில நாங்க அதுக்கு இந்த தடுப்பூசி போட்டுதோம்ல, அதனால நோய் வராது. பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம். எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு எதுவுமே நோய் வந்து. தொழுவுல நல்லா அலசி விட சுத்தமா வச்சிருப்போம். கிளீன் பண்ணிடுவீங்களா? ஆமா, டெய்லி காலையில சாயங்காலமும் அலசி விட்டுருவோம். 2 நேரம் கிளீன் பண்ணிடுவீங்க? ஆமா, அலசி. ஆமா, கொசு தொல்லை இருந்துல, கொசு இப்ப கொசு சீசனு இருக்கு. நாங்க ஆள விட்டு மாட்டி வச்சிருக்கோம். அப்படியா? ஆமா, ஆடுகளுக்கு ஆள விட்டா? ஆமா, ஆள விட்டு மாட்டி இருக்கு. கொஞ்சம் கொசு குறைஞ்சிரும். கொசு குறையும்ல, அதனால. வேற மூட்டை வந்து போடுவீங்களா? வேப்பில மூட்டை? இல்ல அதெல்லாம் போட மாட்டோம். வேப்பலைய அரைச்சி காய்ச்சி இந்த கொசுக்கு தொளிச்சு விடுவோம். அப்படி இன்னும் கொசு குறையுமோ? ஆமா, அது கொஞ்சம் குறையும். எத்தனை நாளைக்கு ஒரு நாள் மீங்க அது? அது ஒரு 4 நாளைக்கு இருக்க, 5 நாளைக்கு இருக்க. இந்த மழை சீசன்ல மட்டும் அது இப்படின்னு வந்து காய்ச்சி எடுத்து அந்த தண்ணியை தொளிச்சு விட்டா கொசு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இருக்காது, ஈ வராது.